செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று பெய்த திடீர் மழையால் வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் கோடை காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் வெயில் தாக்கம் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் மதியம் 12 மணி முதல் 4 மணி வரை வீட்டை விட்டு வெளியே வருவதை குறைத்து வருகின்றனர். இந்த சூழலில் தான் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக நேற்று மழை பெய்தது. இந்நிலையில் இன்று காலை முதல் சென்னையில் வானம் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டதுடன் குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னையின் கிண்டி, ஈகாட்டுத்தாங்கல், அடையார் உள்ளிட்ட இடங்களில் திடீரென மழை பெய்தது. அதேபோல் புறநகர் பகுதிகளான ஆவடி, அம்பத்தூர் ஆகிய இடங்களிலும் இடி மற்றும் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் 8 தொகுதிகளில் விசிக போட்டியிடும் நிலையில் காட்டுமன்னார்கோவில் தனி தொகுதியில் போட்டியிட இருக்கிறேன் என்று திருமாவளவன் அறிவித்தது அரசியல் களத்தில் பேசுபொருளானது. தற்போது தனக்கு பதிலாக அந்த தொகுதியில் வேறொரு நபர் போட்டியிடுவார் என்று திருமாவளவன் பேக் வாங்கியிருப்பதும் விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில் அதற்கான காரணம் வெளியாகி இருக்கிறது. நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார் தொகுதியில் போட்டியிடுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்திருந்தார். தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதே அவர் இவ்வாறு அறிவித்தது அரசியல் களத்தில் பேசுபொருளானது. ஒருவேளை 2026 தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்பதாலும் இதன் மூலம் மாநில அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதாலும் தான் திருமாவளவன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் என்று கூறப்பட்டது. இதற்கிடையில் உதயநிதிக்கு போட்டியே திருமாவளவன் தான் என்று தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவும் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிடப் போவதில்லை என்றும் தனக்கு பதிலாக முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் இளைய பெருமாளின் மகன் ஜோதிமணி போட்டியிடுவார் என்றும் திருமாவளவன் அறிவித்தது அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. திருமாவளவன் இவ்வாறு அறிவித்ததற்கான பின்னணியில் பல்வேறு அரசியல் கணக்கு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதாவது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாகவே திருமாவளவன் மீது தேவையற்ற அவதூறுகள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வந்தது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பார் என்றும் சிலர் கருத்து தெரிவித்து வந்தனர். இந்த தேர்தலில் நாம் போட்டியிடுவது எதிரிகள் செல்வதை போல் இந்த பேச்சுக்களுக்கு இடம் கொடுப்பது போல் ஆகிவிடும் என்பதை திருமாவளவன் உணர்ந்திருப்பதாகவும் அதனால் தான் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார் என்றும் சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அந்த வகையில் திருமாவளவனின் இந்த முடிவு அரசியல் சாணக்கியத்தனமாகவே பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் தற்போது சூடு பிடித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் பலரும் தங்களது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். அதில் கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் இன்று குளித்தலை நகர பகுதிகளில் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது குளித்தலை நகராட்சி மலத்தட்டை பகுதியில் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் அங்குள்ள டீ கடையில் பொதுமக்களுக்கு டீ போட்டு கொடுத்து நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திருச்சி மேற்கு தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக அமைச்சர் KN நேரு போட்டியிடுகிறார். இந்நிலையில் மேற்கு தொகுதிக்கான தேர்தல் பணிமனை அலுவலக திறப்பு விழா திலைநகர் பகுதியில் நடைபெற்றது. இதில் அமைச்சரும் வேட்பாளருமான KN நேரு கலந்து கொண்டு புதிய பணிமனை அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோர் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண், நேரு, மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி, ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக வேட்பாளர் துரைராஜ், துறையூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் லெனின் பிரசாத் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சி 193வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் தாவேக வேட்பாளர் வாக்கு சேகரிக்க வந்தார். அப்போது தாவேக நிர்வாகிகள் அவருக்கு மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து அவர் துரைப்பாக்கத்தில் முக்கிய வீதிகள் மற்றும் குடியிருப்புகளுக்கு நேரில் சென்ற வேட்பாளர் ECR சரவணமூர்த்தி பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அப்போது குடியிருப்பு வாசிகள் மற்றும் பொதுமக்கள் வழிநெடுகிலும் திரண்டு வந்து அவருக்கு ஆரத்தி எடுத்து ஆதரவு அளித்தனர். மயிலாடுதுறை அருகே நீருடல் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அப்துல் ஹமீது தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அல் அமீன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தலில் பாசிச பாஜகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் வீழ்த்த இஸ்லாமியர்கள் உறுதியாக உள்ளனர். வரும் 16ஆம் தேதி துவங்க உள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு மசோதா ஆகியவற்றை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தென் மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதற்காக பாஜகவால் செய்யப்படும் அத்துமீறல், இதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் நோக்கில் இந்த மசோதாக்கள் உள்ளதாக குற்றம் சாட்டினார்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி MRCT நகரை சேர்ந்தவர் விஜயகுமார். இவரது மனைவி சாவித்ரி அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றியவர் தனது மகள் வீட்டுக்கு காரைக்குடிக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் 3 நாள் கழித்து வீடு திரும்பிய அவர்கள் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த 15 பவுன் நகை மற்றும் 15,000 ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சோழவரம் ஜனபன் சத்திரம் தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பலராமன் பங்கேற்றார். இதில் சோழவரம் மேற்கு ஒன்றியம், வடக்கு ஒன்றியம், ஆரணி பேரூராட்சி சார்பில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா இன்று உத்தமபாளையத்தில் உள்ள தேவாலயத்தில் விசில் சின்னத்துக்கு ஆதரவு திரட்டினார். வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளரை தேவாலயத்துக்கு வருகை தந்திருந்த குழந்தைகள் உற்சாகமாக வரவேற்றனர். அவர்கள் வேட்பாளருக்கு மலர் கொத்துக்களை வழங்கி அவருடன் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து போதகர்களை நேரில் சந்தித்த வேட்பாளர் வரும் தேர்தலில் தனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். திருவாரூர் அருகே பவித்திரமாணிக்கம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திருவாரூர் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் திமுக மாவட்ட செயலாளரும் திருவாரூர் தொகுதி வேட்பாளருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக திருச்சி மண்டலம் தேர்தல் மேலிட பொறுப்பாளர் KN நேரு மற்றும் காங்கிரஸ், CPI, CPM, VCK, தேமுதிக, மதிமுக, திக, மனிதநேய மக்கள் கட்சி, SDPI மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட மதசார்பற்ற கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற வேட்பாளருமான பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற தமிழ்நாடு முதலமைச்சர் 5 ஆண்டுகளாக செய்த நலத்திட்டங்களையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பாக எடுத்துரைத்து வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளராக மேயர் தினேஷ்குமார் போட்டியிடுகிறார். தொடர்ந்து இன்று காலை கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் நஞ்சப்பா அரசு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வாக்காளர்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து குமரன் ரோடு, கேத்தரின் சர்ச், கோர்ட் வீதியில் உள்ள TCEL அருள்நாதர் ஆலயம் மற்றும் அவினாசி சாலையில் உள்ள CSI தூய பவுல் ஆலயம் உள்ளிட்ட இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு திமுகவின் சாதனை விளக்க துண்டு நோட்டீஸ் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தனி தொகுதி திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் VCK வேட்பாளராக மறைந்த சமுதாய பெருந்தலைவர் IIL இளைய பெருமாளின் புதல்வர் LEP ஜோதிமணி VCK தலைவர் தொல் திருமாவளவனால் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஜோதிமணி, திருமாவளவன் சமூக சேவையும் மக்கள் சேவையும் அங்கீகரிக்கும் வகையில் அக்கட்சி வேட்பாளராக அறிவித்துள்ளார் என்றும் அதற்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். நான் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் என வேட்பாளராக அறிவித்துள்ளதால் என்னுடைய சமுதாய மக்களுக்கு மற்றும் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் பாடுபடுவேன். அண்ணன் திருமாவளவன் காட்டுகிற வழியில் தொடர்ந்து பயணிப்பேன் என தெரிவித்தார். நாகப்பட்டினம் அடுத்த கீழ்வேளூர் அடுத்த கலசம்பாடி கிராமத்தில் வயல்வெளியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ மாடசாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் கால யாக பூஜைகள் நிறைவு பெற்று பூரணஹதி தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் கொட்டு மழையை பொருட்படுத்தாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அறிவித்த வேட்பாளர் மனு தாக்கல் செய்ய வரும்போது கட்சி கொடியை பயன்படுத்தியதாக அன்புமணி ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்பு கட்சி கொடியை பயன்படுத்தாமல் வன்னியர் சங்க கொடியை பயன்படுத்தி ராமதாஸ் அறிவித்த வேட்பாளர் ஆதரவாளர்களோடு மனு தாக்கல் செய்ய புறப்பட்டு சென்றார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ராமநாதன் தேர்தல் நடத்தும் அலுவலர் நித்யாவிடம் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக காமராஜர் சிலை, அண்ணா சிலை ஆகியவற்றுக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஊர்வலமாக வந்தார். பின்னர் அதைத் தொடர்ந்து பல்வேறு இடத்தில் வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டார். முன்னதாக காலையில் தனது மேயர் பதவியை அவர் ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ இன்று காலையிலேயே பெரிய கொள்ளியூர், சின்ன கொள்ளியூர், இளையனார்குப்பம், வட மாமந்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உதயசூரியன் சின்னத்தில் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என மேளதாளங்களுடன் முழங்க தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஊர் பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்து மாலை அணிவித்து ஆதரவு தெரிவித்தனர். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்து வருகிறது. இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த குடியானக்குப்பம் பகுதியில் சுதாகர் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தபோது அவ்வழியே வந்த தாமலேரி முத்தூர் பகுதியை சேர்ந்த முனிசாமி மகன் சுபாஷ் 1,22,000 ரூபாய் ஆவணமின்றி கொண்டு வரப்பட்டதால் அதனை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் சத்யா தலைமையிலான போலீசார் கொத்தூர் பகுதியில் மினிவேனை நிறுத்தி சோதனை செய்ததில் 89,900 ரூபாய் எடுத்து வந்ததை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகேசனிடம் ஒப்படைத்தனர்.